3 ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். உள்ளே போகலாம். முத்தின கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சம் எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். சரி, இப்போ நம்ம உள்ள போகலாம். இது ஒரு அவ்வளவு பயங்கரமா இல்லையே. பேய் கூட குடும்பம் நடத்துற மாதிரி அவ்வளவு நீங்கெல்லாம் சரி, நான் வந்த வழியை திரும்ப போயிடுறேன். செர்போனியன்ஸ், நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்கெல்லாம் என் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்கும் பனானாவை என்கிட்ட கொடுத்துருங்க. உன்னோட பனானாவை திருடி இருக்க. நீ ஒரு பனானா திருட. எந்த முடிவுக்கும் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசின, எப்ப பேசு தலை தனியா வால் தனியான்னு பிரிச்சுடுவேன். மாமாவோட இந்த பியூட்டி ஆண்டியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது உனக்கு தெரியுது. இங்க பல பேர் பொறாமையில போங்கறாங்க. உதவின்னு கேட்டு வர யாரையும் வெறும் கையோட அனுப்பி எனக்கு பழக்கமே இல்ல. கை நிறைய வாழைப்பழத்தை தரேன். சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டக்காக்குரா செல்லத்தோட வாழைப்பழத்தை நான் வாங்கிக்கிறேன். மூணு பேருக்கும் புது யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிங்கன்னா யூனிஃபார்மை கிழிச்சுக்கிட்டு புதுசு வாங்கித்தான் அலப்பற வேற. இந்த ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க, அடுத்த வாட்டி கிழியாம பாத்துக்கிறோம். நாம எதுக்கு அவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? நம்ம கிட்டதான் காசே இல்லையே. என் பாட்டியோட சொத்தை பேத்தியான நான் அழிப்பேன்னு எப்பவோ சபதம் எடுத்துட்டேன். மட்ட பேருக்க முட்டாள் மாதிரி இருக்கா? இல்ல, அழகாதான் இருக்கா. ஏய் ஏண்டா, ஏற்கனவே 4 கண்ணு, அப்பவும் கண்ணு தெரியல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல செல்லம். வந்து என்ன கண்டுபிடிச்சு வரவேற்க மாட்டியா? இந்த லூசு பையனுக்கு இங்க என்ன வேலை? நீ இப்ப என்ன பார்த்து மாசு பையனா சொன்னா எல்லா பொண்ணுங்களும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. இது ஒரு வேற நல்லா பண்றது. நான் சொன்ன கிடையாது. ஃபஸ்ட்டு பேட்லாக் கிடச்சிது, அதே தூக்கி கீழே போட்டு வந்துட்டேன். எங்களுக்கு கூட இடம் கூட தெரியாது. ட்ரெயினுக்கு எதுவும் கிடைக்காது போல பாய். ஓ, இங்கே தான் போட்டுருந்தா வேஸ்ட்லாம் போயிடும் பாய். ஓ, உதவிக்கு காக்காவை தந்து இப்போ நம்ம செட்கி ஏற்றுடலாம். ஈஸியாக இருக்கும் செட்கி இது ஏற்றுக்க. பேட்லாக் ஏச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் அது ஷூட் பில் தேவை. ரோடன் வெப்பன் கிடச்சிது காய்ஸ். நம்ம கிளாஸை பிரேக் பண்ணி உள்ளே போனோம். இன்னும் நிறைய இருக்குது. அதை வச்சு அந்த கன்னை வச்சுன்னு பேரஸ்டல் கெச்சிச்சு போடுறது. பேரஸ்டல் கெச்சிச்சு. ஓமேகா 2 கெச்சிச்சு. நான் எங்கேயோ போகிறப்படுது. எங்கெல்லாம் போனோம்? நான் எங்கேயோ போகிறேன். கொஞ்சம் ஒப்படைச்சிரு. உன் மூஞ்சுக்கு கென்னன்ற பேரு சூட்டாவல.
உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஓ கருண். எருக்கு கூமுட்டேன். என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா? எரும மாடு. குட்டி கொஞ்சம் இரு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? முழுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இது சவுண்ட் அந்த சிரிக்கி போய் இங்க எப்படி வந்துச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ட்ரெஸ் இல்லாம படுத்துட்டு இருக்க. ஆரம்பிக்கலாமா? ஒரு பையன் அறுத்தெடுக்காம நாங்க விட மாட்டோம். கொஞ்சம் பொறுங்க, நான் ரைட் மாதிரியா இருக்கேன். அறுத்தெடுக்கலாம். உங்க 2 பேரோட உறுப்பையும் பொறுப்பா அறுத்தெடுக்கலாம். தெரியாம நடந்துருச்சு. இந்த புட்டியை டைட்டா புடிச்சு இழுத்து அதுக்கப்புறம் முன்னாடி தள்ளு. உயிர் உள்ள மீனை கையில பிடிக்கிற மாதிரி என் பவர். பைத்தியம் எந்திரிச்சு தோலடி. வேற வழியும் இல்ல. என் பவர்ஸ பயன்படுத்துறேன். மிஸ் ஷூட்டர், என் மேக்கப் கலையில இல்ல. இப்ப நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிறது தக்கக்குற செல்லத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல சர்ப்ரைஸா காட்டலாம். பாத்தியா சுத்தமா நீச்சல் அடிச்சு போய் ஒரே பாய்ச்சல் அவங்கள புடிச்சு அவங்களுக்கு காய்ச்சல் வர அளவுக்கு பண்றோம் பாருங்க. ஏன்னா அதுக்கு நாம இப்போ இந்த கேபிளை பயன்படுத்தி ஒன்னா சேரலாம். என்ன ட்ரெஸ்ஸே இல்லாம நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. நான் உன்னை பார்க்கவே என்ன செய்யணும்னு நான் தான் சொல்லுவேன். போலாமா? 1 இவ்வளவு கேவலமா தோத்து போய் வந்து நிக்கிறேன். அங்க பாருங்க, அது கழுத்துல தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட கழுத்தை போட்டுட்டோம்னா அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுல்ல. அப்ப அதையும் எங்ககிட்ட தனியா வந்து வசமா மாட்டேன். அதான் உன்னால அந்த செல்போயின்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க சக்திகளை பேலன்ஸ் பண்ணி அப்படி பண்ணிருக்காங்க. இப்ப நீ என்ன சொன்ன? சாரி புடிச்சுன்னு சொன்னேன். அது சொல்லு, உடனே சண்டையை ஆரம்பிக்கலாம். வேகமா போட ஒரு நிமிஷம் இரு. நம்ம நிலத்துக்கு வந்துட்டோம். அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நீ சிரிக்கிற. ஐயோ, இவங்க என்ன பண்றாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவும் நடக்கல. போய் சொல்லாதல புட்டி. எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். நான் ஆபத்துல இருந்த போது எனக்கு காப்பாத்த வரவே இல்லை. நீங்க தனியா பேன் பண்ணிருந்தீங்கல்ல. ஸ்கூல் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அவளை பார்த்துட்டு இருந்தல. வர கோவத்துக்கு உங்க 2 பேரையும் சும்மா கண்டதையும் உளராதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. சும்மா போய் சொல்லாதல புட்டி. எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். அங்க நான் ஆபத்துல இருந்த போது எனக்கு காப்பாத்த வரவே இல்லை. நீங்க இங்க தனியா பேன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. போன் வச்ச மாதிரி பேனாதாங்க. தலைவரே, இந்த ஒரு ஐட்டத்தை பார்த்து பயப்படாத ஆளுங்களே கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெயினிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெச்சு வச்சு தலைவரே கடவுளே அடித்தே இல்ல கடவுளே தளபதி. டேய் கடவுளே தளபதி தான்டா. என்ன காய்ச்சது வேலை சாலா வீடியோவை பண்றேன். வீடியோ உச்சி நீ வளர்த்தீருமா நம்ம
இதில் வேறு இந்த ஃபோன் கடிக்கிறது அப்படி நம்பிட்டு கூட ஐயோ வாய்ஸ் இப்போ பாருங்க பாய் போயிட்டு வரேன். கல்யாணி பதிலாக அந்த மாதிரி பாய் சரி நம்ம இங்கே எஸ்கேப் பண்ண தேவையில்லை காய்ஸ், உங்களுக்கு அஜித் பிடிச்சா லைக் பண்ணுங்க காய்ஸ், தளபதி பிடிச்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்றும் என்னைக்கும் சிஎம் தளபதி தான் guys. இந்த சுட்டு நேரத்தில் தான் சுற்றுறோம் சவுண்டு வேறு வருது சரி பாட்டு பார்க்கலாம் பாய்.